தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை மற்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளை விட வித்தியாசமான வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமைகளாக நாம் நம்முடைய பக்தி முயற்சியை அதிகரித்து வருகிறோம். ஆனால் இன்று இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய நோக்கத்தையும் இயேசுவின் விருப்பத்தையும் இயேசுவினுடைய விண்ணகத்திலிருந்து மன்னகத்தினுடைய வருகையினுடைய உச்சக்கட்டத்தினுடைய நாளை தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு வேடனும் ஒரு முனிவரும் சந்தித்து கொள்கிறார்கள். சாதாரணமாக இரத்தம் என்றால் சிலருக்கு பிடிக்கும். சில உயிரினங்களுக்கு இன்னொரு உயிரினத்தினுடைய இரத்தம் தான் அதிகமாக விரும்பி அது சாப்பிடும். எடுத்துக்காட்டு, ஒரு கீரி பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எல்லா உயிரினங்களையும் கொன்றாலும் இரத்தத்தை மட்டும் பிழிந்து சாப்பிட்டு விட்டு உடலை போட்டுவிட்டு செல்லும். மனிதர்களும் கூட இரத்த கூட்டு, இரத்தம் என்று சொல்லி தனி சுவை உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது இந்த முனிவரும் இந்த வேடனும் சந்தித்து கொள்கின்ற பொழுது இந்த வேடனுடைய கையிலே ஒரு கூண்டு இருந்தது. அந்த கூண்டுக்குள் 2 கிளிகள் இருந்தன. அந்த கிளிகள் அந்த முனிவரை பார்த்த உடனே எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கதறி அழுததாம். அப்பொழுது அந்த முனிவர் அந்த வேடனை பார்த்து, இந்த கிளிகளை எங்கே கண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் இப்போ வேட்டையாடி இந்த கிளியினுடைய இரத்தத்தை என்னுடைய பூனைகளுக்கு கொடுக்க போகிறேன், நான் வீட்டில் வளர்க்கின்ற பூனைகளுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னாராம். உடனே இதை கேட்ட உடனே இன்னும் கிளிகள் கத்தினர், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. எனவே இதை அறிந்த முனிவர், தயவுசெய்து அந்த கிளிகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கிறார். அவன் கெஞ்சி கேட்டதன் பேரிலே அந்த வேடனும் என்ன செய்கிறான், அந்த கிளிகளை திறந்து விடுகின்றான். திறந்து பறக்கின்ற நேரத்திலே அப்பொழுதுதான் அந்த முனிவர் அந்த வேடன் அந்த கிளிகளை பார்த்து சொன்னாராம், ஓ கிளிகளை, இனிமேலாவது நீங்கள் இந்த வேடன் வைக்கின்ற புழு பூச்சிகளுக்கு நீங்கள் அல்லது அவன் போடுகின்ற இறைகளுக்கு நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள். அந்த இறைகளுக்கு நீங்கள் விருப்பப்பட்டதனால்தான் இந்த கூண்டிலே நீங்கள் வருகின்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவானது என்று சொல்லி அனுப்பினார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஐஜே மீடியா வழியாக சந்தித்து கொண்டிருக்கிறவர்களே, இன்று பெரிய வெள்ளிக்கிழமை பாருங்கள். இதோ ஆதி பெற்றோர்களாகிய அந்த கிளிகளாகிய ஆதாம் ஏவாள் இந்த உலக கவர்ச்சிகள் அல்லது அழகையின் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தது, சாத்தான் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளால் விளக்கப்பட்ட அந்த கனியை தின்றார்கள். இன்னைக்கு பாவம் என்ற சாபத்திற்குள் ஆளானார்கள். எனவே அந்த பாவம் என்ற சாபத்தை வெல்வதற்காக தந்தையானவர் அல்லது கடவுள் என்ன செய்கின்றார், தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனவே இரத்தம் சிந்தி இந்த பாவ பலிகள் அனைத்தையும், ஏன் இன்று நீங்கள் நானும் செய்து வருகின்ற பாவங்களையெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து சுமந்தவராக அவர் இரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர்கள் திருமுகம் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றது, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவம் மன்னிப்பு இல்லை என்று. எனவே இயேசு கிறிஸ்து இவருடைய பிறப்புக்கு முன்பே அவருடைய பாடுகள், அவருடைய துன்புறும் ஊழியனாக இந்த உலக மக்களுக்காக இரத்தம் சிந்தி சாத்தானை வெல்வதற்காக தன் பரிசுத்தமான இரத்தத்தை, ஒரு பாவம் செய்யாத அந்த இரத்தத்தை நமக்காக சிந்த சித்தம் கொண்டார். இவரை குறித்து தான் ஏசாயா இறைவாக்கினர் 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் சுகமானோம் என்று சொல்லி. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இயேசு இரத்தம் சிந்தினார். இந்த சாத்தானுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பலி அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த பலியினால் தந்தைக்கு ஒப்பு கொடுத்து, பரிசுத்தமான இரத்தத்தை தந்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினால் சாத்தானை வென்றார். எனவே அன்புமிக்க சகோதரமே, நாம் இனிமேலாவது இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தாத அளவுக்கு
தன்னையே கரைத்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இரத்தம் சிந்தின அந்த இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், நாம் தூய்மையாக்கப்படுவோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லி. எனவே நாம் அனைவரும் இயேசுவின் காயங்களால், இயேசுவின் இரத்தத்தினால், பரிசுத்தமான இரத்தத்தினால் இதோ சாத்தானை வெல்ல வேண்டும் என்பதற்காக தந்தைக்கு பலியாக ஒப்பு கொடுத்து சாத்தானை வென்றார். நாம் அனைவரும் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நாம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவின் பாடுகளை நினைத்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய துரோகத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக இதோ சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தொங்கவிடப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. எனவே எங்களுக்காக ஒரு சாபத்திற்கும் ஆளாத நீர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை உயிர்த்த ஆண்டவராக நாங்கள் பார்க்க வேண்டும், வாழும் ஆண்டவராக பார்க்க வேண்டும். நிச்சயம் உம்முடைய இரத்தம் ஜெயம் பெறுவதாக. ஆமீன். ஜெபிப்போமா? அன்பான தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நமக்கெல்லாம் மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த பெற்ற பரிசுத்த தன்மையை நாம் என்றும் பாதுகாக்க வேண்டும். இதோ ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் கல்வாரி பலியிலும் கலந்து கொள்கின்ற நாம் அப்படியே திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு நாம் பரிசுத்தவான்களாக வாழ இந்த வர இருக்கின்ற இந்த பாஸ்கா நாட்களிலே நாம் புனித வாழ்க்கை வாழ முயற்சி எடுப்போம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.